ஏசப்பாய் ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சாட்சியாக நடத்தின ஏசப்பாவுக்கு நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவள். கருங்கல் பகுதியிலேருந்து வந்துட்டுருக்கேன். ஆனால் நான் இயேசு அறியாத குடும்பத்தில் பிறந்த நான் அப்படி நடந்துட்டு இருந்த வாழ்க்கையில் பிசாசு ஊத்துறதுனால தான் நான் இயேசு அறிந்து கொண்டேன். அது மட்டும் இல்லை, என் கணவர் அந்தி கிறிஸ்துவால் நல்லா கஷ்டப்பட்டிருக்காரு. வேலை போகிற இடத்துல காற்றுல இருந்து என்னதோ பேசுதுன்னு சொல்லிட்டு வேலையை விட்டுட்டு திரும்ப வர பழக்கம் எல்லாம் உண்டு. அதன் மூலமாட்டு பாஸ்வேர்ட்டை சொல்லி ஜெபம் பண்ண போது அவர் சொன்னார், இது அந்தி கிறிஸ்துவின் வேலைன்னு சொன்னாங்க. அதன்படி பொருத்தனை செலுத்த சொல்லியிருந்து அதன் மூலமாக நாங்கள் பொருத்தனை செலுத்தினால சொல்லியிருந்து நைட்டு 12 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், நீங்கள் முழித்திருக்கணும்னு சொல்லியிருந்து அதன் போல் இருந்தோம். அவர் நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணி ஜெபித்த போது அந்த அந்தி கிறிஸ்துவின் ஊத்திரம் மாறினது. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு வாகனம் எடுக்க பிளான் பண்ணியிருந்தோம். பாஸ்வேர்ட்டை கேட்டிருந்து 2 சக்கர வாகனம். அப்போ பாஸ்டர் சொல்லியிருந்து, நீங்கள் இந்த வாரம் எடுக்கக்கூடாது, நீங்கள் சனிக்கிழமை எடுக்கணும்னு சொல்லியிருந்து 6 நாள் கழித்துன்னு அது நாள் சொன்ன போதும் என் கணவர் கீழ்கட்படியாமல் எடுத்த போது கரெக்டாக 6ஆவது நாள் என் கணவருக்கு வண்டி ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஆனாலும் ஆண்டவர் காப்பாற்றினார். காலில் அடி, தலையில் அடி, கையெல்லாம் பிஞ்சு ஓரளவு அடியிலையும் 14 நாள் படுக்கையில் தான் இருந்தார். ஆனால் பாஸ்வேர்ட்டை சொன்னபோது பாஸ்டர் சொன்னார், இதுக்கு மருந்தும் கிடையாது, ஜெபமும் கிடையாது, கீழ்ப்படியாமல் வந்த தண்டனை தான் சொன்னாங்க. ஆனாலும் வருத்தத்தோடு ஜெபம் பண்ணலை. நாங்களும் ஏசப்பா ஒரு விடுதலை தாங்கன்னு தான் கொணாக்கி தாங்க, அவரை விட்ட எங்களுக்கு யாருமே கிடையாது, வேலை தரணும் அந்த வாஞ்சியோடு தான் கூப்பிட்டுட்டே இருந்தோம். அதுக்கு பிறகு பின்னும் பாஸ்டருக்கு மனம் பிறகு திரும்ப ஃபோன் பண்ணி விசாரித்தாங்க, அவங்க எப்படி இருக்காங்கன்னு கேட்டபோது சொன்னாங்க 2 நாளையில் எழும்பி நடப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை வீட்டில் ஜெப எண்ணெய் தீர்ந்து போச்சு. 2 வாரமாக எனக்கு சர்ச்சுக்கு வர முடியலை. நான் வராத போதும் என்னை பிள்ளைகளை விட்டாவது, நான் தெரிஞ்ச ஒரு ஆள் மூலம், ஒரு அக்கா மூலமாவது என்னை பிள்ளைகளை விட்டாவது நான் இந்த ஜெப எண்ணெய் வாங்கி பூசி கொண்டேன். அது மட்டும் இல்லை, நான் இந்த இடத்துல வரக்கு காரணமே, நான் வீட்டில் என் கணவர் வேலை தராத கஷ்டப்பட்ட போது என் வீட்டுக்கிட்ட ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கு போனேன். அந்த அக்கா மூலம்தான் நான் இந்த சபையை கண்டது. அவங்க புக்கு தந்து தான் நான் இந்த சபைக்கு வர தொடங்கினேன். அதுவும் சொல்லியே அது மட்டும் இல்லை, அதுக்கு என் கணவர் இப்போ எழும்பி நடக்காங்க, எந்த ஒரு இதையும் இல்லை, அவங்க வேலைக்கும் போகிறாங்க. அதுலேயும் ஆண்டவர் எங்களை இதுவரையும் காப்பாற்றினது பெரிய நன்றி. என்ன சாட்சியாக நடத்தின ஏசப்பாவுக்கு பெரிய நன்றி. ஜெபித்த பாஸ்டருக்கு நன்றி.